அவள் இருந்த வீடு. காலை 4 மணி. ஊரே இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது. ஆனால் அந்த வீட்டில் மட்டும் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அந்த விளக்கைப் போலவே அந்த வீட்டின் உயிராக இருந்தாள் பாரதி. அலாரம் அடிக்கும் முன்பே அவள் விழித்து விடுவாள். முதலில் இறைவனை வணங்கி இன்று என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்வாள். பிறகு அமைதியாக சமையலறைக்குள் செல்வாள். அடுப்பை ஏற்றி காஃபி தயாரிப்பாள். அரிசியை கழுவி குக்கரில் வைப்பாள். குழந்தைகளுக்கு பிடித்த டிஃபன் என்ன என்று நினைத்து அதை சமைக்க துவங்குவாள். கணவனுக்கு தனியாக மதிய உணவை சமைத்து டிஃபன் பெட்டியில் அடுக்குவாள். அதற்குள் வாசலை பெருக்கி கோலம் போடுவாள். வீட்டை சுற்றியிருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவாள். துணிகளை துவைத்து காய போடுவாள். பாத்திரங்களை கழுவுவாள். பிறகு குழந்தைகளை எழுப்பி குளிக்க வைத்து சீருடை அணிவித்து தலைமுடியை செய்வி காலை உணவு ஊட்டி பள்ளிக்கு அனுப்புவாள். இந்த வேலைகளை எல்லாம் முடியும் போது காலை 9 மணி ஆகிவிடும். அதற்குள் அவள் ஒரு டம்ளர் காஃபி கூட நிம்மதியாக குடித்திருக்க மாட்டாள். அவளது கணவன் முரளி ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தான். உழைப்பாளிதான். ஆனால் ஒரு குறை இருந்தது. வீட்டில் செய்யப்படும் வேலை என்பதே வேலை இல்லை என்ற எண்ணம். நான் தான் சம்பாதிக்கிறேன், நீ வீட்டில் சும்மாதானா இருக்கிறாய் என்பதையே அவனுடைய வழக்கமான பேச்சு. அந்த வார்த்தைகள் பாரதியின் மனதை எத்தனை முறை காயப்படுத்தினாலும் அவள் அதை வெளிக்காட்டியதில்லை. அவர் கோபத்தில் சொல்கிறாள், பரவாயில்லை என்று தனக்கு தானே ஆறுதல் கூறிக்கொள்வாள். ஒரு நாள் முரளி அலுவலகத்திற்கு புறப்பட தயாராகி கொண்டிருந்தான். பாரதி, என் வெள்ளை சட்டை எங்க? அலமாரியில் 2வது தட்டில் வைத்திருக்கிறேன். நீ ஒழுங்காக வைத்திருக்க மாட்டாயா? அவன் சத்தமாக கத்தினான். அவள் ஓடி வந்து சட்டையை எடுத்து கொடுத்தாள். மன்னிச்சிடுங்க. எதற்கு எடுத்தாலும் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டா போதுமா? அவன் கோபமாக வெளியேறிவிட்டான். கதவு மூடிய சத்தத்தோடு பாரதியின் கண்களும் கலங்கின. ஆனால் அடுத்த நொடியே கண்ணீரை துடித்து கொண்டு குழந்தைகள் முன் சிரித்த முகத்துடன் நின்றாள். அம்மா, நீ ஏன் அழுவுற? கனல தூசி விழுந்துருச்சு பாப்பா என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டாள். நாட்கள் ஓடின. ஒரு நாள் பாரதிக்கு கடுமையான காய்ச்சல். உடல் நடுங்கியது. தலை சுற்றியது. ஆனால் குழந்தைகளுக்கு உணவு செய்ய வேண்டுமே, கணவனுக்கு சாப்பாடு கட்டி வைக்க வேண்டுமே என்று எழுந்து வேலை செய்தாள். அதை பார்த்த முரளி கூட, உடம்பு சரியில்லைனா டாக்டர்கிட்ட போகிறதுக்கு பதிலாக நாடகம் ஆடாத என்று சொல்லிவிட்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். அந்த வார்த்தை பாரதியின் இதயத்தில் அம்பாக பாய்ந்தது. அவள் எதுவும் பேசவில்லை. அமைதியாக சுவரில் சாய்ந்து அமர்ந்தாள். இறைவா, எனக்கு எதுவும் ஆகக்கூடாது. என் குழந்தைகள் இன்னும் சின்னவர்கள் என்று கண்ணீர் விட்டாள். அந்த மாலையே குழந்தைகள் பள்ளியிலிருந்து வந்தனர். அவர்களுக்கு பால் கொடுத்தாள். வீட்டுப்பாடம் சொல்லி கொடுத்தாள். இரவு உணவும் செய்து வைத்தாள். ஆனால் இரவு 10 மணி அளவில் அவளுக்கு திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டது. மூச்சு விட முடியாமல் தவித்தாள். குழந்தைகள் பயந்து அழுதனர். அக்கம் பக்கத்தினர் வந்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். செய்தி கேட்டு முரளியும் ஓடி வந்தான். மருத்துவர்கள் நீண்ட நேரம் போராடினார்கள். சிறிது நேரம் கழித்து மருத்துவர் வெளியே வந்தார். மன்னிக்கவும், எங்களால் காப்பாற்ற முடியவில்லை என்ற ஒரே ஒரு வாக்கியம். அந்த ஒரு வாக்கியம் முரளியின் உலகத்தையே சிதற அடித்தது. பாரதி என்று கதறி அழுதான். அவளது முகத்தை பார்த்தான். எப்போதும் சிரித்த அந்த முகம் இன்று அமைதியாக இருந்தது. அந்த அமைதி அவனுடைய மனசாட்சியை 1000 கேள்விகள் கேட்க ஆரம்பித்தது. அவள் இருந்த வீடு. அவள் இல்லாத பிறகு பாரதியின் இறுதி சடங்குகள் முடிந்தன. வீடு முழுவதும் மக்கள் கூட்டமாக இருந்தது. உறவினர்கள் ஒவ்வொருவராக ஆறுதல் கூறிவிட்டு சென்றனர். ஆனால் கூட்டம் கலைந்த பிறகு அந்த வீட்டில் இருந்த அமைதி முரளியின் இதயத்தை நொறுங்கத் தொடங்கியது. வீட்டில் எல்லாமே இருந்தது. சோஃபா இருந்தது, தொலைக்காட்சி இருந்தது, பாத்திரங்கள் இருந்தன, அவள் வாங்கி வைத்திருந்த சமையல் பொருட்கள் இருந்தன. குழந்தைகள் சிரிப்பு மட்டும் அழுகையாக மாறியிருந்தது.
ஆனால் அந்த வீட்டின் உயிராக இருந்த பாரதி மட்டும் இல்லை. அடுத்த நாள் காலை அலாரம் ஒலித்தது. முரளி கண் திறந்தான். பாரதி, காஃபி என்று வழக்கம் போல் குரல் கொடுத்தான். அடுத்த நொடியே திடுக்கிட்டான். அவள் இனி வரமாட்டாளே என்ற உண்மை அவன் இதயத்தை குத்தியது. தானே எழுந்து சமையலருக்கு சென்றான். காஃபி போட தெரியவில்லை. சர்க்கரை அளவு எவ்வளோ போடுவது, பால் எவ்வளோ ஊற்றுவது, எதுவுமே தெரியவில்லை. எப்படியோ காஃபி போட்டான். ஒரு வாய் குடித்ததும் கசப்பாக இருந்தது. இத்தனை வருடம் நான் குடித்த காஃபியில் அவளுடைய அன்பு கலந்து இருந்ததே தவிர காஃபி மட்டும் இல்லை என்று கண்களில் கண்ணீர் பெருகியது. குழந்தைகள் எழுந்தார்கள். அப்பா, அம்மா எங்க என்று இளைய மகள் கேட்டாள். முரளியால் பதில் சொல்ல முடியவில்லை. அவளை அணைத்து கொண்டு கதறி அழுதான். சில நாட்கள் கழித்து அலுவலகத்திற்கு செல்ல முயன்றான். ஆனால் குழந்தைகளை பள்ளிக்கு தயார்படுத்துவதற்கே 2 மணி நேரம் ஆகிவிட்டது. ஒரு குழந்தையின் காலுறை கிடைக்கவில்லை. மற்றொரு குழந்தையின் புத்தகம் எங்கே என்று தெரியவில்லை. காலை உணவு கருகி போனது. பள்ளி பேருந்து வந்துவிட்டது. குழந்தைகள் அழ ஆரம்பித்தார்கள். அப்போதான் பாரதி தினமும் செய்த வேலைகள் எவ்வளோ பெரிய பொறுப்பு என்பதை அவன் உணர்ந்தான். 1 வாரம், 2 வாரம், 1 மாதம் முரளியின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. அலுவலகத்தில் கவனம் செலுத்த முடியவில்லை. வீட்டுக்கு வந்தால் பாரதியின் நினைவு. சமையலருக்கு சென்றால் அவளுடைய சிரிப்பு. வாசலில் போட்டிருந்த கோலத்தை பார்த்தால் அவளுடைய கைரேகை. அலமாரியை திறந்தால் அவள் மடித்து வைத்த துணிகள் எல்லாமே அவளை நினைவுற்றன. ஒரு நாள் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது பாரதி பயன்படுத்திய பழைய டைரி ஒன்று கிடைத்தது. அதை மெதுவாக திறந்தான். முதல் பக்கத்தில் எழுதப்பட்டிருந்தது, என் குடும்பம்தான் என் உலகம். அடுத்த பக்கங்களை புரட்டினான். ஒவ்வொரு நாளின் செலவு கணக்குகளும் இருந்தன. குழந்தைகளின் விருப்பங்களும் இருந்தன. முரளிக்கு வாங்கித்தர வேண்டிய சட்டையின் அளவும் எழுதப்பட்டிருந்தது. கடைசி பக்கத்தை படித்தபோது அவன் இதயம் நின்று போனது. அதில் பாரதி எழுதியிருந்தாள், என் கணவர் என்னை சில நேரங்களில் புரிந்து கொள்ளாமல் பேசுகிறாள். ஆனால் அவர் கெட்டவர் இல்லை. குடும்பத்தின் சுமையால் மன அழுத்தத்தில் இருப்பார். ஒரு நாள் என் உழைப்பையும் என் அன்பையும் அவர் புரிந்து கொள்வார் என்று நம்புகிறேன். அந்த நாளை காண நான் உயிரோடு இருந்தால் மகிழ்ச்சி. இல்லை என்றாலும் என் குழந்தைகள் அப்பாவை வெறுக்கக்கூடாது. அவர் நல்ல அப்பா, அவர் நல்ல மனிதர். அந்த வரிகளை படித்த முரளி கட்டுப்பாட்டை இழந்து கதறி அழுதான். பாரதி, நான் உன்னை புரிந்து கொள்ளவே இல்லை. நீ உடம்பு சரியில்லாமல் இருந்த நாளில் கூட நான் உன்னை திட்டினேன். நீ சாப்பிட்டாயா என்று கூட கேட்டதில்லை. நீ ஓய்வு எடுத்தாயா என்று கவலைப்படவில்லை. வீட்டில் சும்மாதானே இருக்கிறாய் என்று சொல்லி உன் உழைப்பை அவமானப்படுத்தினேன். ஆனால் இன்று இந்த வீட்டில் ஒரு நாளை கூட உன்னை போல நடத்த என்னால் முடியவில்லை. நீ ஒரு இல்லத்தரசி மட்டும் இல்லை, இந்த வீட்டின் இதயம், இந்த குடும்பத்தின் முதுகெலும்பு, என் வாழ்க்கையின் அர்த்தம். உன்னை நான் உயிரோடு இருக்கும்போதே மதித்திருக்க வேண்டும். இப்போது என் கண்ணீரால் உன்னை திரும்ப கொண்டு வர முடியவில்லையே என்று புகைப்படத்தை மார்போடு அணைத்து கொண்டு அழுதான். அந்த நாளிலிருந்து முரளி மாறினான். குழந்தைகளுக்கு வீட்டு பணிகளை கற்றுக் கொடுத்தான். அம்மா செய்த வேலை சாதாரண வேலை இல்லை, அதை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று தினமும் சொல்லுவான். பள்ளிகளில் பெண்களின் உழைப்பை பற்றி பேச அழைத்தால் தவறாமல் செல்வான். சம்பளம் இல்லாத வேலை என்பதற்காக மதிப்பு இல்லாத வேலை என்று யாரும் நினைக்காதீர்கள். ஒரு இல்லத்தரசியின் உழைப்புக்கு விலை நிர்ணயிக்க முடியாது. வீட்டை வீட்டாக மாற்றுவது சுவர்கள் அல்ல, ஒரு பெண்ணின் அன்பும் தியாகமும் தான் என்று கண் கலங்கி பேசுவான். பாரதியின் நினைவாக ஆதரவற்ற பெண்களின் குழந்தைகளின் கல்விக்காக ஒரு சிறிய நிதியம் தொடங்கினான். ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் தனது மகளின் திருமணத்தில் மருமகனின் கையை பிடித்து முரளி கூறிய வார்த்தைகள் அனைவரை கண்களிலும் கண்ணீரை வரவைத்தன. மகனே, என் மகளை மட்டும் அல்ல, நாளை உன் வீட்டை உருவாக்கப் போகும் ஒரு பெண்ணை நீ கையில் பிடித்திருக்கிறாய். அவள் சமைப்பதை மட்டும் பார்க்காத, அவள் சோர்வையும் கவனித்துக்கொள். அவள் சிரிப்பை மட்டும் ரசிக்காத, அவள் கண்ணீரையும் புரிந்து கொள். ஒரு பெண்ணின் தியாகத்தை அவள் உயிரோடு இருக்கும் போதே மதித்துவிடு. நான் செய்த தவறை நீ ஒருபோதும் செய்யாத. அன்று மாலை வீட்டுக்கு வந்து பாரதியின் புகைப்படத்திற்கு முன் ஒரு மல்லிகைப்பூவை வைத்து மெதுவாக சிரித்தான். பாரதி, நீ எதிர்பார்த்த மாற்றம் தாமதமாக வந்தது, ஆனால் வந்துவிட்டது. நீ இல்லாத வெற்றி இடத்தை யாரால நிரப்ப முடியாது. என் வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரை உன் அன்பிற்கும் தியாகத்திற்கும் நான் தலை வணங்குவேன். புகைப்படத்தில் இருந்த பாரதியின் புன்னகை அவனை மன்னித்தது போல் அமைதியாக ஒளிர்ந்தது. ஒரு குடும்பத்திற்காக அமைதியாக உழைக்கும் மனைவியின் உழைப்பை சும்மா வீட்டில்தான் இருக்கிறாய் என்ற ஒரு வார்த்தையால் அளவிட முடியாது. அன்பும் மரியாதையும் உயிரோடு இருக்கும் போதே கொடுங்கள். இறந்த பிறகு சிந்து கண்ணீர்
சொல்லாம விட்ட நன்றிக்கு பதிலாக முடியாது. அன்பை வாரி வழங்குங்க. அவர்கள் இல்லாத போது அவன் மேல் அன்பு வைத்தேனே என கூறுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை.